நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்பட்ட போதும் பிரதமர் சர்மா ஓலி பதவி விலக கோரி இரண்டாவது நாளாக போராட்டம் நீடிக்கிறது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? இந்த போராட்டம் நீடிப்பதற்கான காரணம் என்ன? தேவா, நேற்று நடத்தப்பட்ட அந்த போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 19 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் துப்பாக்கி குண்டுகள் காயத்துடன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி போராட்டக்காரர்கள் நேற்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர்கள் மீண்டும் நம்ம போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த அழைப்பை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் தற்போது மீண்டும் காட்மாண்டு மற்றும் முக்கிய பகுதிகளில் தற்போது பேரணியாக போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக முன்னாள் பிரதமர் வீடுகள் மீது கூட தற்போது கல்லெறியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது நேபாள் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இந்த போராட்டக்காரர்கள் பெருமளவில் கூடியுள்ளனர். அங்கும் அந்த கல்லெறிதல் போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல்படி நேபாள் பிரதமர் KP ஓலி துபாய் செல்வதற்கான திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதாவது அவருக்கு உடல்நிலை தொடர்பாக துபாய்க்கு சிகிச்சைக்காக செல்வதற்கு ஒரு சிறப்பு விமானமும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அந்த துணை பிரதமருக்கு அந்த முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு KP ஓலி துபாய் செல்வதற்கான திட்டங்களிலும் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் தீவிரமடைவதை அடுத்து ஏற்கனவே 2 அமைச்சர்கள், அதாவது நேபாளத்தின் உள்துறை அமைச்சர் உட்பட 2 அமைச்சர்கள் ஏற்கனவே பதவி விலக இருக்கின்றனர். போராட்டக்காரர்கள் அதாவது அமைச்சர்கள் பதவி விலகுதல் என்பது போதாது, பிரதமர் KP ஓலியே அவரே ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேபாள் ஒரு மிக மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருப்பதாகவும் இதற்கு முழு காரணமும் தற்போது பிரதமர் இருக்கக்கூடிய KP சர்மா ஓலி தான் என்றும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது அந்த போராட்டமானது 2வது நாளாக தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தெருக்கள் முற்றிலுமாக விரிசோடி கிடக்கிறது. ஊரடங்கு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இன்றும் அந்த பாதுகாப்பு பணிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் மீது கல்லெறிந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள், டயர்கள் என்ற அனைத்தையும் அவர்கள் தீயிட்டு கொளுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள், அதாவது காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜென்சி போராட்டக்காரர்கள் பெருமளவில் குவிந்து இருப்பதும், அவர்கள் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு படையினரை நோக்கி கல்லெறிவதும் அவர்களை நோக்கி முன்னேறி செல்வதற்குரிய காட்சிகள் தொடர்ந்து வந்தவண்ணம் உள்ளன. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன். தற்போது அந்த போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். यतिकै फालेको भने तपाईँको हामीले चाह्यो भने तिनीहरूलाई अहिले हाल्नु सक्छ क्या लाइट